எனது படைகளை இன்றைக்கு இயேசுவார் ஊழியத்தில் வருகிற தீர்க்க தரிசன சத்தம், வேத வசனம், வெளிச்சங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்க வந்திருப்பீங்க என்று விசுவாசிக்கிறேன். வந்திருக்கிற படைகளை இயேசுவார் ஊழியத்தின் சார்பாக ஆற்றி வரவிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேற்றைய தினத்தில் தொடர்ந்து வேத வசனத்தை நம்ம கேட்டோம். இன்றைக்கு தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். யாக்கோபு ஏசாவிடத்தை கூறியது கடைசியில் சொல்லி முடிக்க ஒரு வார்த்தை வந்துருச்சு. அது என் இதயத்தை யாக்கோபை போல இல்லாமல் ஏசாவை போல இல்லாம புதிய ஏற்பாடு நியாயத்தின்படி வைராக்கியமாக நிற்கணும். இப்போ யாக்கோபு ஏசாவை பார்த்து சொல்லலாம், ஐயா நீங்கள் போங்க, நான் மெதுவாக நெருது போன நாளிட போல நடத்தி வருகிறேன். ஆனால் இயேசு சொன்னா வைராக்கியமாக நிற்கிறோம். அதுதான் ரத்த சாட்சி, சாட்சியின் ஜீவிதம். இயேசு லீகலா அப்படி டைரக்டா இதுதான் இப்படித்தான் இதான் இந்த வழிநாள். பரலோராஜ்யம் என்பது அந்த நான் இப்போ சொன்னேன், அந்த வசனம் என்னை குத்திட்டு பாவியரை இப்போ பேசிட்டு இருக்காரெல்லாம் கவனிங்க. பரலோராஜ்ய ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் மனம் திரும்புங்கள், பரலோராஜ்யத்தை குறித்த பிரசங்கமே உருவானது. அதனால இந்த பாசையா யாக்கோபாரி ஏசாவை போல இல்லாம அப்படின்னு சொல்ல வார்த்தை காட்டுறாங்க. ஆமீன். நல்லா கவனிக்கணும். பலம் வந்த போர்ஸு நீ கறக்கிறாரா இருந்தாலும் சரி, இல்லை குட்டி ஓட நிற்கிற ஆடா இருந்தாலும் சரி, நீ நடந்து போயிட்டு ஓட்ட ஓடிக்கிட்டே இல்லை. டாக்டர் கூட சில சகோதரிகள் சுகப்பிரசவம் வேணும்னா நீங்கள் ஒரு நாள் 1 கிலோமீட்டராக நடக்கலாம் சிஸ்டர். அது சொல்கிறேன், கரெக்டாக டைரக்டாக வழி நடத்திட்டு இருக்கிறேன் சொல்கிறாங்க. ஏன் அதே போல தான் உபரி அன்னைக்கு நடக்காத மெதுவா என் தங்கமே பார்த்து குடிமா, பார்த்து பிள்ளைக்கு ஏதாயிரும். பிள்ளை ஒன்றாகாது, கட்டவரையில் உனக்கு ஒன்றும் ஆகாம நீ எழுப்பினால. ஆமே. நான் எப்போத கொஞ்சம் காமெடி மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஆமா வண்டி ஏறாத கார்வா குச்சி எடுக்காத பிள்ளை தட்டு. பின்ன என்ன, அன்னைக்கு அம்மாமாரு குழந்தைய பெற்றாங்க, இன்னும் இந்த அம்மாமாரு குழந்தைய பெற்கிறாங்க. என்ன பார்த்தீங்களா, காமெடியெல்லாம் அன்று பெரிய இல்லாது. அதனால தேவை நகைப்பா, மனுஷனுடைய இயல்பு நினைச்சு நகைக்கிறது, இது நகைப்பு. ஆமீன். இப்படியெல்லாம் காமெடி பேசுவோம். அப்படி அபிஷேகப்பட்டப்பட்டு பச்சார சந்ததியை வேஷமாக ஜனம் இந்த பாஷை கட்டோட்டல்ல பேசுறது. என்ன பார்க்குறீங்க? புத்தீனமான ஜனங்கள் ஆண்டோடைய வசம் இருபுறமும் கால்கொள்ளப்பட்டு ஆமென். பரிவர்த்தனை நின்று இப்படி கட்டோட்ட பேசலாமா? வச்சால சந்ததியே அப்படின்னு வச்சா. ஆமீன். இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் பேசுறாருன்னா, நடத்துதல். அவரு இவர் அறிஞ்சபடி போறாரு. இங்க ஒரு ஆளு சொல்றாரு அறியாத வழியில் நடத்துகிறவர். ஆண்டவர் எந்த அறியாத வழியும் ஒன்று நடத்திட்டு போவார். வாசிப்போமா? ஏசாயா 42 வாசிங்க. குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்கள் முன்பாக இருளை வெளிச்சமும் கோலான செவ்வையுமாக ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். பார்த்தீங்களா, குருடனே நடத்துவது கர்த்தர். குருடன் கூட ஒழுங்காக நடத்துறாரு. அவர் செய்யறவரை கட்டுவார். என் மனைவி அவட படிக்கும்போது, எம்ஏ படிக்கும்போது
எம்ஏபிஏ எனக்கு படிக்கும்போது காலேஜில் ஒரு குருட்டு பிள்ளை இருந்தாலாம். கொஞ்ச நாள் அந்த செய்தியில் சொன்னாங்க, பாருங்க இந்த 2 கண்ணு உள்ளதுக்கு கண்ணு இருளடைஞ்சு போய் எங்கெல்லாம போய் உட்காரும். ஆனால் இந்த கூட நான் சொன்ன காரியத்தை அர்த்தம் விட்டு தப்பா வைக்காதீங்க. பக்கத்து அக்கனைக்கிட்டே போய் உட்கார, பக்கத்தில் இருக்க அண்ணனைக்கிட்டே போய் உட்கார. ஆனால் அந்த 2 கண்ணை உள்ள குருட்டு புள்ள கரெக்டாக வருவாளாம். இந்த பெரிய மற்ற சிட்டிக்குள்ள இறங்கி அப்படியே அவன் வருஷம் இறங்கி வந்து அந்த புள்ள கையில் ஒரு வெள்ளம் வச்சு அவள் நடந்து வந்து ஒழுங்க வழி தவறாமல் அவளை கிட்டதான் போய் உட்கார்றா. ஆனால் அந்த 2 கண்ணை சரியா இருக்கிற குருட்டு பொண்ணு, குருட்டு பிள்ளை, குருட்டு பய பக்கத்து அக்காட்டியும் கிட்ட போயிருக்கான். பக்கத்தில் இருக்கிற அண்ணன் பேருக்கிட்டே போயிருக்கா. ஆனா 2 கண்ணை இல்லாத அந்த குருட்டு அவருக்கு இடத்தை தான் போய் உட்காரு. நான் சொல்றது அவன் என்ன பார்க்கலீங்க. ஃப்ரெண்டுகிட்ட போய் உட்கார்ந்து ஃப்ரெண்டுகிட்ட. ஆனா இப்போ 2 கண்ணை இல்லாதவங்கள கற்று எப்படி நடத்துறாரு? செவ்வையான வழி நடத்துகிறார். கண்ணு இருக்கிற குருடா, கண்ணு இருக்கிற குருடரை விட கண்ணு இல்லாத ஒளி கற்று. நான் சொல்ற தீர்க்கதரிசனமா வெளிப்பாடா? ஆனா கண்ணுலா போனாலும் சரியான வழி நடத்துறது நம் தெய்வம். அதான் அவன் துணை நிற்கிறது, நடத்துகிற தெய்வம். எல்லாருக்கும் தெய்வம். கண்ணு இல்லாத ஒரு கற்ற தெய்வம் இல்லையோ, ஐயப்பனு கற்ற தெய்வம் இல்லையோ, இயேசு தெய்வம் இல்லையோ, மணிகண்டனு கற்ற ஆமீன் தெய்வம் இல்லையோ, இசைக்கிராசுக்கு இசைக்குமுத்துக்கு அவன் கற்ற இயேசு தெய்வம் இல்லையோ, இயேசுதாசுக்கும் கிறிஸ்துராஜுக்கும் ஆமீன் மட்டும்தான் இயேசு தெய்வம். சிறுவமுத்துக்கும் சிறுவாடிக்கும் படிப்பிச்சைக்கும் ஜானுக்கும் மார்க்குக்கும் மற்றவுக்குமா தெய்வம் இயேசு. உலகத்துக்கே தெய்வம். எல்லாரும் இடத்துல கற்று 2 கண்ணுடைய இடத்துல கற்று, கண்ணு இல்லாதவரையும் கற்று நடத்துறாரு, காது கேட்காதவரையும் கற்று நடத்துறாரு. இவங்க எல்லாம் கற்று நடக்கிறாங்க, அவங்கள கற்று. அதில் 2 இருக்கிறவன் நடக்கிறானே நடத்த அவனை பத்தியான். காது குருடனே, செவியிருந்த செவிடனே, வாயிருந்த ஊமையனே. தெய்வ கோபம். வாயிருக்கு நீ என்னவோ பேசலாம், ஆனா ஊமைய வாயிலா இருந்தும் உண்மையை பேசலாம் பத்தியா. ஒன்னா கற்றுக்கு பிரியமான ஆமீன். அதான் இயேசு சொன்னார் ஊமையில, 2 கண்ணும் ஒடுங்காயிலிருந்து நீ நரகத்துல பக்கத்துல அக்கால்கிட்ட போய் உட்கார்றத விட 2 கண்ணையும் பிடிக்கிட்டு உனக்கு இடத்துல உட்காரு. துன்மார்க்க இருக்க இடத்துல போய் உட்காரன்னு சொல்ல வந்தேன். பரியாசம் இருக்க உட்கார இடத்துல கேட்காது என்றேன். பரியாச வார்த்தையை கேட்கிறவன் சொல்ற இடத்துல கேட்க இருக்காதுங்கிறேன். இதான் தீர்க்க தரிசனம், இதான் வெளிப்பாடு. வசனம் தான் எல்லாமே. எல்லாம் போச்சு போச்சு போச்சு, எல்லாம் பேச்சு பேச்சு பேச்சு, பாட்டு மட்டும். ஆமீன். இன்னும் ஒண்ணுமே கிடையாது. நேற்றுக்கிழமான பாட்டு கூத்து தமிழ்ல சொன்னாங்க. படித்தவெல்லாம் படிக்காதவெல்லாம் பிரசங்கம் பண்ணா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாரு. என்னை படித்தவன் படிக்காதவனுக்கு என்னத்தை ஒவ்வொருன்னு யாரோ ஒரு ஆள் ஒரு தலைவர் பிரசவம் பண்ணிட்டார். கண்டிப்பாக 100% நான் மகிமைப்படுத்துகிறேன்.
வணங்கு, கர்த்தர் அவரை பெரிய ஊழியக்காரராக மாற்றும். ஆமீன். அது எனக்கு அனுப்பிவிட்டார், என்னை குத்தி காட்டுறாரு. ஆமீன். அப்ப படிக்காதவனுக்கு ஊழிய லாய்க்கலைங்கிறது. அறிவில்லாத பையன் நீ என்னத்தை காட்டுறாரு. ஆனா ஏற்ற இருக்கப்போ அவரு ஆறாயிரம் நடத்திட்டு இருந்தாரு. இப்ப எங்க போய் ஆறாயிரம் நடத்துறாரு? படிக்காதனால ஆறாயிரம் நடத்துவாரு. படிச்சவர்கிட்ட வேற ஒருத்தர் போய் ஆறாயிரம் நடத்துவான். உங்களுக்கு விஷயம் தெரியல, எனக்கு அது தெரியும். ஆனா அவர் பேசுற வார்த்தை அவரே நிற்குது. கீபோர்டே படிக்காத அவரை கீபோர்டிஸ்டா மாற்றி கத்த போட வச்சு பயன்படுத்திட்டு இருந்தாரு. இப்போ இதெல்லாம் சொல்ல போனா ரொம்ப மோசம். ஒரு மனுஷன் தன்னுடைய வாயிலிருந்து அவன் யாரு ஊமையாயிட்டு இருக்கான். பேச என்னென்று பேசி சாபத்தை வருவாங்க வளைச்சி கொள்றான். ஆகவேதான் இந்த வசனம் சொல்றது, அறியாத வடிகிற இடத்துல ஒரு கற்று அவனுடைய கண்ணு காணல, கரெக்டா வர்றது. ஆமேன். அல்லேலூயா. அப்ப அறிஞ்ச வழியில போறவன் கண்ணு தெரியுது, அதான் அறிஞ்ச வழி. கண்ணி தெரிஞ்சா இந்த வழி போறான். ஒன்று அங்கிட்டு இறக்க பார்க்குறான், பக்கத்து தோட்டத்தை பார்க்குறான். ஐயோ இந்த தோட்டம் என்ன செழிப்பா இருக்கு, இந்த தோட்டத்தை அந்த தோட்டத்தை போய் விடுகிறான். ஆனா அங்க எங்க இருக்கு முள்ளுல மாட்டி சிக்கி தவிக்கிறான். ஆனா கண்ணு இல்லாம போற வழி கரெக்டா போய் சேர்ந்து அங்க உள்ள இருக்கிறான். இப்படி நீ வசனத்தை அர்த்தம் நன்றாக மாற்றி நமக்கு காட்டுறதை நாம் பார்க்க முடியும். புலம்பர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வருஷத்தை படிச்சு பாருங்க. அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருள் அழைத்து பார்த்தீங்களா மக்களே? புலம்பர் 3:2 இங்க ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, புலம்புற மனுஷன் சொல்றாரு பற்றியா? அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளிலே அழைத்து நடத்துகிற தெய்வம். இருள், அவர் இருள நமக்கு வெளிச்சமா இருக்கிறார். ஆமீன். அப்ப நெருக்கத்துல கர்த்தர் நமக்கு தெய்வமாயிருக்கு. ஆமீன். நெருக்கத்திலே ஒரு பாட்டு நெருக்கம். நெருக்கத்துல நமக்கு கர்த்தர் வேணும். விசாரம் வந்தா எங்களுக்கு எல்லாம் தெரியும். கர்த்தர் நெருக்கம் வந்தோம்னா இந்த வருஷத்தை கையில் வச்சுக்கிறோம். ஆபத்து காலத்தில் என்னை கூப்பிடு, நான் உனக்கு ஒரு உத்தரவு கொடுப்பேன். இயேசுவே என் தேவனே என் மேல். ஆமேன். எப்படி இந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே எடுத்து கையில் வச்சுக்கோங்க. எது இல்லையோ நேரத்தில் கர்த்தரும் கூட இருக்கிறார். யார் உனக்கு துணை நிற்கிறார்கள்? மனுஷனை பார்த்து நம்பாதீங்க. அப்படின்னு சொன்ன தப்பு, நம்பும் நான். ஆனா மனுஷன் மேல பற்றுதலை வைக்காது, கர்த்தர் மேல பற்றுதலை. மனுஷனை நம்புக, கர்த்தர் மேல பற்றுதலை வை. ஆனா பைபிளுடைய ஒரிஜினல் சத்தியம் தான் இதான் நடத்துது. மனுஷன் நம்ப மாட்டேனே சொல்லுவாங்க, கெட்ட வசனத்தையும் சொல்லுவாங்க. மாசில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல பற்று என்னெல்லாமோ வசனத்தை சொல்லுவான். நீ யாருக்கு ஊழியம் செஞ்ச வந்த? மனுஷனுக்கு ஊழியம் செய்ய வந்தியா, மிருகத்துக்கு ஊழியம் செய்ய வந்தியா? நான் மனுஷன், நான் மிருகத்துக்கு தான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன். மனுஷன் தான் மிருகம். என்ன பார்க்குறீங்க அப்படி நான் சொல்ல பைபிள் சொல்லுது. இது எல்லாம் கேள்வி கேட்டு யாரையும் மட்டும் தட்டவும் முடியாது. இப்படி எல்லாம் கொஸ்டினை கேட்டு திருப்தி பண்ணி நடக்கவும் முடியாது. நான் எதுக்கு சொல்றேன்னா, அப்படி போதிக்கிறவங்களை குறைச்சலவும் கூடாது, இப்படி போதிக்கிறவங்களை குறைச்சலவும் கூடாது. ஏன்னா மனுஷன் மிருகத்துக்கு ஒப்பாய் இருக்கிறான். மனுஷனை நம்ப மாட்டான், அப்போ மிருகத்தை நம்ப முடியுமா? மிருகம் என்ன? அறிவு கூர்ந்த ஜீவி. ஆனா அதே போல மனுஷன் மிருகமா இருக்கான். அப்போ மிருகத்தை நம்ம மேய்க்கணும். நம்ம யாரை விசுவாசிக்காம ஊழியம் செய்ய முடியும்? மனுஷனை தான் விசுவாசித்தாகணும். ஆமீன்.
மிருகத்தை எல்லாம் ஈஸியாக விசுவாசிக்கலாம். ஏன்னா மிருகம் கண்டிப்பாக நம்ம பேச்ச கேட்குது. ஆமீன். இப்படி வசனத்தோட சத்தியத்தை மாற்றி மாற்றி அமைக்கலாம். அவன் எதை பிரசங்கத்தை நான் குறை சொல்கிற மாதிரி வரல. அதே நேரம் நான் மனுஷனை விசுவாசிக்காம நீ உடிச்சிய முடியுமா? அது நம்ம பேசணுமா புரியணும். ஆனால் இதோடைய உண்மையான ஒரு நடத்துதல் ஆண்டவருக்கு மேலே விசுவாசம், அழைத்தவர் உண்மை உள்ளவர், தெரிந்து கொள்வோம் என்ன நடத்துவார். அதான் சொல்றாரு புலம்பல்ல. ஆமீன். அவர் என் வெளிச்சத்தில் அல்ல இருள் அழைத்து நடத்தினார். இருளுனா ஒன்று நமக்கு தெரியாது. அர்த்தம் தெரியாம என்றால் அர்த்தம் இல்லைன்னா நீ ஒரு தெரியும். பக்கத்து வயலில் வியாய போயிடுவேன். நீ பக்கத்தில் நான் மழை ஒன்று நடத்திட்டே போவார். அப்போதான் நீ காணானுக்குள்ள போய் சேர முடியும். இல்லைன்னா திரும்பி பார்த்தா உப்பு தூண் ஆகுவா. திரும்பி பார்ப்பா, அங்கே என்னப்பா சாப்பிட்டு அங்கே இருக்கப்பா எப்படி இருந்த அப்படின்னு நீ உப்பு தூணா ஆகாது இருக்கும்படிக்கு கர்த்தர் செவ்வியான வழியை நடத்துவார். இந்த வசனத்தை கேட்கணும். அடுத்த சங்கீதம் 23:4 பாருங்க. அங்க சொல்லியிருக்கு, நான் மரண பள்ளத்தாக்கில் இருந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். சங்கீதக்காரன் தாவீது அப்படின்னு நான் நினைக்கிறேன். வச்சுக்கோங்க. உமது கோலும் உம்முடைய தடியும் என்ன, கோரில் என்ன இருக்குமே பொருக்கு ஆமை அதிகாரம் இருக்கு. மோசைக்கு கோலில் அதிகாரம் இருந்துச்சு. அதனாலதான் கோலை விசுவாசித்தான். கோலை விசுவாசித்தா ஆண்டவரை மறந்தான். தண்டினா அடிக்கிறது, ஆமே கட்டிட்டு கொள்ளுதல், சம்புத்திய மாதிரி தடி, ஆமே பெரம்பு, தடியும் கோலு அதிகாரம் உள்ளது. அமீன். தடிநாடு. அமீன். பாருங்க, எல்லாம் பார்த்தீங்கன்னா கூர்வமான ஆயுதம் ஒரு வேப்பம் வச்சிருப்பான். அது என்னன்னா கோலில் அந்த நுனி வளைஞ்சிருக்கும் பாருங்களா, வேப்பனுடைய கோல். எதுக்குன்னா அந்த காலத்தில் அந்த கோலை கையில் எடுத்து முன்னாடி மேப்ப போயிட்டு இருப்பான். தலையில் பார்த்தீங்கன்னா வெட்டி அப்படியே புகழ போடுவான். வார மிருகஜீவியெல்லாம் கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு வரும். அதுக்காக ஒரு கத்தி கையில் இருக்கும், ஒரு கோலை எடுத்து அப்படி இழுத்து வெட்டி கீழே போட்டே இருப்பான். 2 பக்கம் 2 வேப்பம் என்றால் வெட்டி பொந்தைக்கிட்ட போட்டா அத்தை போகும்போது எல்லாம் ஒரு இலை வச்சு கடிச்சாலும், காலை சவுட்டி போட்டு எல்லாம் ஒரு இலை வச்சு கடிச்சு தின்னாலும், போகும்போதே கடிச்ச லாஸ்டில் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த குச்சி மட்டும்தான் வெளியே கிடக்கும். நான் இது கண்கூடாவே மேய்ப்பர்கள் மேய்க்கிற மந்தையை நான் பார்த்துருக்கிறேன். எதுக்கு நான் இதை உங்களுக்கு சொல்றேன்னா, கோலும் தடியும் தேற்றும். ஆமீன். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கி நடந்தாலும், ஆமீன், பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவன் என்னோடு கூட இருக்கு, உமது கோலும் உமது தடியை என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரன் சொல்றத பார்க்க முடியும். அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு நம்ம நடக்கணும். அவரை கிருபைக்குள்ள வாழ நம்ம துடிக்கணும். அதான் அவருக்கு அதிகாரம். ஓசையை அவங்களுக்கு தெரியும். ஆமே இல்லப்பா, எனக்கு அந்த மோசையை தெரியாது, எங்க பக்கத்து வீட்டில் இருக்க மோசை தான். மோசைன்னு பேர் வச்சவன்னு வைப்பாங்க. மோசையா இருக்கிறாரா அப்படின்னு கேட்கணும். இயேசுதாசன்னு பேர் இருப்பாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் எங்களுக்கு ஒயின் ஷாப்பெல்லாம் தனியார் காலம். இயேசுதாஸ் ஒயின் அப்படின்னு, இயேசுதாஸ் ஒயின் ஷாப் அப்படியெல்லாம் பேர் வச்சு, ஜான் ஒயிட் ஷாப் அப்படி கிறிஸ்தவ பேர்ல எத்தனையோ ஒயின் ஷாப்புகள் இருந்துச்சு.
அவங்க ஒன்றும் ஒரு வருஷத்தை குடிக்க கூடாதுன்னு யாருன்னு சொல்லி எங்க பிசினஸ் உங்களுக்கு பிசினஸ் அப்போ மற்றவங்க குடிக்கிற வேணாம். என் தெய்வம் இப்படியே கதை பேசினா யார் தப்பா பதவி வச்சுட்டுள்ள போவா. பிரசங்கிக்கிறவனா அவள நடக்குமா? அதான் போட்டு சொல்ற டிவி பிரசவ வேதனைப்பட்டு இருக்கு. நீ என்ன வேணா பிரசவ வேதனை, ஒரு பிள்ளைய பிக்கிறதுக்கு பிரசவ வேதனைப்பட்டு, அதாவது ஒரு ரட்சிப்பு கூட ஒரு ஆத்மாவை நடத்துறதுக்கு அந்த பாடுபடுத்துறேங்கிறேன் படுறேன்னே ஒரு தெய்வ மனுஷன் சொல்ற நம்ம பார்க்க தெய்வப்படைய நல்லா நீங்க பார்க்கணும். இயேசு வல்லமை உள்ள தெய்வம், அவர் கர்த்தர் வல்லமை உள்ள, அவரால் எல்லாமே செய்ய முடியும். இங்க நம்ம குடரை ஆமீன் அவர் அந்த ஏசாயா 42:16 என்ன ஒழுக்கவிடாங்கலாம் இருக்கு. குடரை அவர்கள் அறியாத வழியில் புறப்படும் 3 அவர் என்னை வெளிச்சத்தில் இருளிலே அழைத்து குடரை அவர் அறியாத வழி இருளில அழைச்சி இருள். அப்ப குருடனுக்கும் கண்ணிருந்த இருக்கிற மனுஷனை இருளில கொண்டு போய் வச்சு இருட்டுங்கிற எதை குறிக்குது? சில நெருக்கத்தை குறிக்குது. இருளுக்குள்ள தன் எல்லாத்தையும் மறைஞ்சி இருக்கிற இடம் தான் இருள். இருள் நேரம் உண்டு எல்லாத்திற்கும். அப்ப எல்லாம் நடக்க போற சமூகம் எல்லாம் மறைஞ்சி இருக்கும். அப்பதான் சொல்றாரு இருளில் வெளிச்சம் நீரே. ரகசியம் எல்லாம் மறைவா வச்சிருக்கிற இடம். குருடனுக்கு எல்லா ரகசியம் மறைஞ்சிருக்கு குருட்டு கண்ணுடையவருக்கு. ஆனா எல்லாமே அவர் வெளியரங்கமா செய்து நிறைவேற்றுகிறார், அவங்கள கொண்டு நடத்துறார். அப்ப நான் இருளிலே இருக்கிறேன், மரண இருள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். மரண இருளில் பாதையில் வந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். வசனம் ஒரு ஆண்டோருக்கு ஒளியில நடக்கிற பிள்ளை பயப்பட மாட்டான். நீ வேதவசனம் சொல்லு. ஆகவே இன்றைக்கு வேதவசனத்தை கேட்டுக்கொண்டு தேவைப்படை இந்த வசனத்தின்படி நம்ம நடக்க ஒப்பு கொடுப்போம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு வாருங்க. இந்த நடத்துகிற ஆண்டில் உங்களை புதிய நடத்துபடி கர்த்தர் கிரியிச்சுவார். ஜெபிப்போம். நன்றி பல்லக தகப்பனே, மகிமையான கிருபை கொண்டு நான் உபர்களுக்கு போதிக்கிறேன். இருளில் அறியாத தப்புறத காலத்தை வாழ்ந்திருப்பேன். வெளிச்சத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்து நடத்துவீராக. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவராக இருந்தால் என்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன் என்று சொன்ன அந்த வேத வார்த்தையின்படி கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை கொடுங்கப்பா. அந்த கிருபையை பிள்ளைகள் தாரமாக கொடுங்கப்பா. கர்த்தர் மகிமை வீரரை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. ஞானத்தை வாயின்று கூப்பிட்டு பெற்றுக்கொள்ள, புத்தியை வாயின்று கூப்பிட்டு பெற்றுக்கொள்ள கிருபையை கொடுங்கப்பா. மறைவான ரகசியம் வெளிப்படுத்தி கொடுத்த பிள்ளைகளை குறித்த மறைவான ரகசியம் இவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. தன் கணவனுக்கு தீய சக்திகளை அறிந்து கொள்கிற பக்குவம் உடைய பிள்ளை கொடுப்பீராக. மறைவாய் இருள் நடக்கிற ஜனங்களுடைய காரியங்களை இவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை கொடுப்பீராக. வருஷத்தில் வார்த்தை நிகழ்வு நிறைவேறத்தக்கதாக அப்போ இறக்க செய்வீராக. கூட்டு கண்கள் திறக்கப்படுவதாக. அவனுக்குரிய கூட்டு கண்கள் திறக்கப்படுவதாக. உலகத்துக்குரிய மாம்ச கண்கள் இருள் அடைந்து போகட்டும். ஒளியின் கண்கள் திறக்கட்டும். சந்தேகிக்கிற பொருளாத இருள் கண்கள் அகற்றப்படட்டும். குடும்பத்தில் இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்கள் சிந்திக்க வைக்கிற கணவனை குறிச்சு, பிள்ளைகளை குறிச்சு, மனைவியை குறிச்சு தேவையில்லாத எண்ணத்தை உருவாக்குற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தில் இல்லத்தை விட்டு வெளியே போ. அதிகாரம் உள்ள நாமத்தில் இந்த சத்தம் தொரிக்கிற
வெளியே போ. வேண்டாத ஆலோசனை கொடுக்கிற நண்பருடைய கிரியை வெளியே. கடவுளுடைய புத்திமதியை கேட்க விருப்பம் இல்லாமல் பிறர் அடுத்தவருடைய புத்திமதியை கேட்டு வழியா தெற்றளிக்கிற வைக்கிற பொல்லாத மனுஷனுடைய தொடர்பு அழிக்கப்பட்டு போகிறது. கடவுளுடைய கையின் பிரயாசத்தை வீணாக சீரழிக்க நினைக்கிற பொல்லாத பேச அழிஞ்சு போகட்டும். மனைவிகள் துச்சமா நினைக்கிற முரட்டாட்டை சுவாபமுள்ள கிரிகளை புருஷன்மார்களுக்கு கொடுக்க அந்த பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தால் மாறி போவதாக. பெற்றோருக்கு வார்த்தை செவி கொண்ட விடாதபடிக்கு நல்ல புத்தியுள்ள அமேன் வார்த்தைகளை கேட்டால் நடக்க ஒப்பு கொடுக்க விடாதபடி குருட்டு கண்ட உண்டு பண்ணுகிற அந்த பொல்லாத கிரியை பிள்ளைகளை விட்டு வெளியேறி கட்ட கொடுக்க ஈஸ்வரன் நாமத்தில் கட்டுக்கு நன்மை நல்ல பிதாவே ஆமேன். எல்லா பிள்ளைகளே நாளை திருத்தலம் வாங்க கற்று கிருபை நடத்தும்படிக்கு அப்போ நேர்க்கம் செய்வார். ஆமேன்.